ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜிபே அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் ஆப்போட டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 4 மந்த்ஸாக ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ்லாம் ஹெவியாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ப்ராடக்ட்லாம் என்ன மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஐஃபோனு, தென் பார்த்தீங்க அப்படின்னா காரு, பைக்கு, அந்த மாதிரி ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ட்ரேடிங் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் பேங்க் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டர்ம் பீரியட் கான்செப்ட் ஆப் தான். ஓகேவா? இது வந்து ஒரிஜினல் ட்ரேடிங்னு நினச்சி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணவங்க, பிகாஸ் 4 மந்த்தாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணி டீம் வச்சு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்க, தென் அது கீழே ஏர்ன் பண்ணியிருந்தவங்க, அவங்களாம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் எடுத்திருப்பீங்க. இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்கிரேட் ரெஃபரல் பண்ணாதீங்க. இந்த ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ் ஆக போகுது. எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும், பவர் பேங்க் ஆப்பாக இருந்தாலும் ஒரு நாள் க்ளோஸ் ஆக தான் செய்யும். நம்ம என்னைக்கு ஜாயின் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அப்கிரேட் ரெஃபரல் எப்போ ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு ஆப் நீங்கள் பவர் பேங்க் ஒரு இதில் யூஸ் பண்ணாலும் சரி, யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ஆப்பை யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு, அந்த லீடர் கிட்ட பேசி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்போட க்ளோசிங் எப்போ, அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் என்ன, எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராஃபிட் அமௌண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ட்ரேடிங்கில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரிஜினல் ட்ரேடிங்கில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய லாஸஸ் வந்து இருக்கும். ஸோ எக்கனாமிக்காக ரொம்ப ஒரு லாஸஸ் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக ஒரிஜினல் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? 4%, 5% அந்த மாதிரி தான் ஆட் ஆகும். இதிலலாம் பார்த்தீங்கன்னா 10%, 20% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப் வந்து டோட்டலி க்ளோஸ். இதுக்கப்புறம் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அப்கிரேட் ரெஃபரல் எதுவுமே பண்ணிக்காதீங்க. ஓகேவா? என்ன ஒரு ஆப்பாக இருந்தாலும் க்ளோசிங் ஸ்டேஜை உங்களோட லீடர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஆப் பற்றின ஃபுல் நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட தான் நீங்கள் லிங்க் வாங்கி யூஸ் பண்ணணும். நார்மல் பீப்புள், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி லிங்க் வாங்காதீங்கன்னு சொல்லலை. அவங்களுக்கு சரியான கைடன்ஸில் அவங்க வாங்கியிருக்காங்களா, இதோட எண்ட் எப்போ, இதோட அப்கிரேட் எப்போ ஸ்டாப் பண்ணணும், ரெஃபரல் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் அவங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக நிறையா இந்த ஆப்பில் லாஸ் ஆகிருப்பீங்க. உங்களோட லாஸை ப்ராஃபிட்டாக மாற்றி கொடுக்க என்கிட்ட நிறைய ஆப்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூவாக லான்ச் ஆன ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறது முன்னாடியே நான் இன்ஃபார்மும் பண்ணிடுவேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.